லாஸ்ட் 1 மந்த்தாக ரொம்ப ஹெக்டிக்காக போனதில் ஒரு ப்ராப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீனே பண்ண முடியாமல் இருந்தது. ஸோ ஃபைனலாக இன்றைக்கி ஒரு ரீசெட் ரொட்டீன் மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு எப்பவும் போல் டபுள் கிளென்சிங்க்கு ஆயில் கிளென்சரை வந்து நல்லா மசாஜ் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன். இன்றைக்கி மெயினாக டார்கெட்டட் ஏரியாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய லிப்ஸ் வந்து ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருந்தது, ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருந்தது. ஸோ அதுக்காக லிப்ஸ் ஸ்க்ரப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆயில் கிளென்சிங் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த நேட் ஹேபிட்டோட நேச்சுரல் லிப் ஸ்க்ரப் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்க்ரப் ஆடாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கைண்ட் ஆஃப் அந்த வெத்தலை பாக்கோட டேஸ்ட்டு அண்ட் ஸ்மெல் இருக்கும். ஸோ அது எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. பட் ஆனால் ரொம்பவே சாஃப்டாக ஃபீல் ஆகும் ஃபேஸை. இதுக்கப்புறமேட்டு மினிமலிஸ்டோட ஓட்ஸ் கிளென்சரில் நல்லா ஹைட்ரேட்டிங்கான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நல்லா சாஃப்டாக ஸ்கின் அது வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த டோனி மோலியோட இந்த ஸ்லீப்பிங் லிப் மாஸ்க் யூஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக அது வந்து ஒரு 15 மினிட்ஸ் இருந்ததுக்கப்புறம் போட்டு முடிச்சிடலாம். பட் நான் போட என்ன ஆகுது அப்படின்னா, விழுந்துக்கிட்டே இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது மேனேஜ் பண்ணுறதுக்கு. அண்ட் மீன்வைல் ஃபேஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஐஎம் ஃப்ரம் ரைஸோட பீட்ரூட் மாஸ்க் நான் ஃபர்ஸ்ட் டைமாக யூஸ் பண்ணேன். ஸோ ஓவராலாக 10 மினிட்ஸ் கழிச்சு ரெண்டுத்தையுமே வாஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு ஃபேஸ் மாஸ்க் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சாஃப்டாக ஃபீல் ஆச்சு, க்ளீனாக இருந்தது. ஆனால் லிப்ஸில் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ இதை வாஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு நார்மலாக என்னோடய ரொட்டீன் எஸ்டே லாடரோட சீரம் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு வந்து எஸ்டே லாடரோட ஐ க்ரீம் வந்து நல்லா மசாஜ் பண்ணி கண்ணில் வந்து எவ்வளோ அப்சர்வ் ஆகுதோ அது வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அண்டர் ஐஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு, ரொம்ப ஹெக்டிக்காக இருந்ததுனால லாஸ்ட் மந்த் ஃபுல்லாமே. இது முடிச்சதுக்கப்புறமேட்டு கிளேர்ஸோட புது அடிஷன் மாய்ஸ்சரைசர் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப திக்காக ரொம்ப ஹெவியாக நல்லாயிருக்கும். ஸோ அதை போட்டுக்கிறேன். லிப் மாஸ்க்குமே வந்து லானேஜோட லிப் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நெக்ஸ்ட் டே செம்ம ஹைட்ரேட்டடாக லிப்ஸு ட்ரையாக இல்லாத மாதிரி ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ரொட்டீன் முடிச்சதுக்கப்புறமேட்டு எனக்கே ரெஃப்ரெஷ்டாக ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட பேம்பர் ரொட்டீனுக்கு எதெல்லாம் இன்க்ளூட் பண்ண பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை.